பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் படைத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால கர்த்தாவே, ஆமென். இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் கர்த்தாவின் தேவனாய் கர்த்தர் நடத்தி தர முடியாது. அதற்குடைய எல்லா பொருளாதார தேவைகளை நாங்கள் சந்திக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற கர்த்தாவே, அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸ்க்குரிய அத்தனை காரியங்களை, அதனுடைய எல்லா கர்த்தர் நிகழ்ச்சியின் காரியங்கள் எல்லாவற்றின் தேவைகளையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் சந்திக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருப்பும் செய்வீராக. எடுக்கிற முயற்சிகள், எடுக்கிற காரியங்களை கர்த்தர் தாமே முன்னின்று கர்த்தாவை நடத்தி கொடுக்க முடியார். எங்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த வருடத்தில் முன்பு கடந்து சென்று கர்த்தாவை ஆமென், இந்த வருஷத்திலே நீர் கர்த்தாவை கட்டியெழுப்ப முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இன்னும் நீர் எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறீரோ வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்து ஆண்டவரை. அநேகரை கர்த்தாவை நீர் அதில் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரை கர்த்தாவை ஒரு வழியாய் என் தேவனாய் கர்த்த யெகோஷுவா ஒரு வழியாய் இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென் தகப்பனே, ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஆமென் கர்த்தா வழியாய் கர்த்த வைத்திருக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய மகனை பலப்படுத்துவீராக. அநேக இடங்களை கொண்டு போகிற இடத்துல போக்கில் வரது காத்துக்குள் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையில் இந்த 3வது செஷனில் நம்ம யாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது, நான் அதை சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு சந்தோஷமான காரியம் என்னென்னா, நம்மளுடைய இந்த சிலபஸ், இந்த அகாடமி வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு அஃபிலியேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏயுஜிபி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு அஃபிலியேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கரங்களை தட்டி நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு கிருபை. நான் ஒரு நாள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. நவம்பர் 24 நம்ம கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நம்ம போட்டோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷமும் 2 மாதமும் தான் ஆகிருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த 3 மாதம் 2 மாதத்துக்குள்ள கர்த்தர் ஒரு யூனிவர்சிட்டி நம்மளை அஃபிலியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் 2-3 யூனிவர்சிட்டி நம்மளை அஃபிலியேஷன் பண்ணுறதுக்காக அவங்க ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. விசேஷமாக எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. எருசலேம் யூனிவர்சிட்டி நம்மளை என்ன செய்யணும், அப்ரூவல் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்யணும், செய்து தரணும். ஏன்னா நம்ம வந்து லாங்குவேஜை டீச் பண்ணல, நம்ம சுவிசேஷத்தை எபிரேய மொழியில் என்ன செய்கிறோம், டீச் பண்ணுறோம். அதுமாரி போன மாதம் கனடாவிலேருந்து ஒரு 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க. அவங்க மெசியானிக் ஜூ கூட அவங்க அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஜூயிஷ் அந்த மெசேனிக் ஜூ அவங்களுக்கு ஹீப்ரு சொல்லி கொடுத்துருக்காங்க, புரியலை. அப்போ தற்செயலா அவங்க மதுரையில் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. தற்செயல் அவங்க மதுரை வர்றதா இருந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணும்போது அவங்க பையன் வந்து ஃபோன் எடுத்துருக்குறாங்க. எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கிறான், அம்மா நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு ஹீப்ரு பைபிள் என்ன செய்யணும், வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோடனே இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஹீப்ரு பைபிளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், உனக்கு ஹீப்ரு தெரியாத அப்படின்னு சொன்னபோது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை வால்டர் பிரதர்னு சொல்லி வால்டர் பண்ணின்னு சொல்லி ஒரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்களுடைய யூடியூப் பார்த்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நீங்கள் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே அவங்க லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம லிங்க் அங்கே போய் அவங்க 2-3 மணி நேரத்தில் எழுத வாசிக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமனி நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதுமாரி டெஸ்டிமனி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றுமே ஷேர் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான் ஒரு காரியம். ஆனால் எல்லா துதிக்கான மகிமை எல்லாமே அவருக்கே செலுத்துகிறோம். ஏன்னா அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் ஒரு 3 days கான்ஃபரன்ஸ், 3 நாள் கான்ஃபரன்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் என்ன செய்ய போகிறோம், வைக்க போகிறோம். டேட் இன்னும் டிக்ளேர் ஆகலை. அது நாங்கள் பேசி நாங்கள் அப்புறம் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த 3 days வந்து எல்லாருமே நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே கோஆர்டினேட்டராக மாறணும். எல்லாருமே என்ன செய்யணும், கோஆர்டினேட்டர் ஆகணும். அதேமாரி நம்மகிட்ட நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாள் மீட்டிங்கில் வந்து நம்ம எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி அநேக ஜனங்களை என்ன செய்யணும், அங்கே கூட்டி கொண்டு வரணும். அதில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆசரிப்பு கூடாரம், மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேச போகிறோம். முதல் நாள் வெளிப்பிரகாரத்தை பற்றி பேசுவோம். 2வது நாள் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பேசுவோம். 3வது நாள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பேசும்போது நம்ம எல்லாருமே அந்த பிரசன்னத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், போயிடணும், அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துடணும். ஸோ அதனால் இந்த 3 நாள் மீட்டிங் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபத்தில் தாங்கிக்கொள்ளுங்க. அப்புறம் இதை தாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மீட்டிங்கை
நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், முன் வரலாம். ஏன்னா இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சவளோ அதிகமாக செலவாகாது. 15,000 20,000 எல்லாம் என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த மீட்டிங்களுக்காக நீங்கள் செபிங்க. இது இது நம்ம சவுத் இந்தியா கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடத்தணும். ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்களோ, எத்தனை பேர் நம்மகிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஆன்லைனில் படிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் படிக்கிறாங்க, இன்னும் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம இந்த காரியத்தை என்ன செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய பிளெஸிங்காக என்ன செய்யணும், மாறணும். ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் யாவரும் என்ன செய்யுங்க, ஜெபத்தில் தாங்கிக்கொள்ளும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதாக. நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போகலாம். ஸோ நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். முதல் செஷன்ல நம்ம பிலடெல்பியாவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பிலடெல்பியா அது கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா சகோதரர் அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சகோதர அன்பு இருந்தாதான் நம்ம தெய்வீக அன்பு, அகபா அன்பை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ சகோதர அன்பு இல்லாம நம்ம தேவன் மேல நான் நேசிக்கிறேன்னு சொல்லி யாரும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த பிலடெல்பியா இல்லாம அகபா அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்புறம் இந்த அகபா பிதாவினுடைய அன்பு, அந்த தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம ஹபாப் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம், டோட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். இந்த ஹபாப் அப்படிங்கிற வார்த்தை இது ஒரு அன்பை குறிக்குது. எப்படிப்பட்ட அன்புனா, இது தன்னுடைய மார்போடு அனைத்து, நீ கவலைப்படாத நான் இருக்கிறவங்க கூட அப்படின்ற அனைத்து நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அன்பை நம்ம என்ன செய்தோம், நம்ம அதுல பார்த்தோம். எப்படி ஒரு குழந்தை தவிக்கும் போது தகப்பனுடைய உள்ளம் எப்படி தவிக்குதோ, ஒரு பையன் தவிச்சிட்டு இருக்கும் ஒரு தாயினுடைய உள்ள எப்படி தவிக்குதோ, அதே போல நம்மளுடைய தேவன் நம்மளை அரவணைத்து நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையினுடைய டீகோடிங் என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அடுத்தது டோடுக்குள்ளது பார்த்தோம். இந்த டோடுங்கிறது இது நேசம். இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நேசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க, டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் இப்ப சொல்லுவாங்கல்ல, ஹை டூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்னா என்ன செய்வாங்க, ஹை டூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோட் எல்லாம் என்னது, நேசம். டோடினா என்னுடைய நேசம், அதாவது டேடிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்றோம். அது நேசத்தை தான் என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ டோடி அப்படிங்கிறது என்னுடைய நேசம், டோட் அப்படின்னா என்னுடைய நேசம். இந்த நேசத்துக்குள்ள யாருடைய பேர் இருக்குது, யெகோஷுவாவுடைய பேர் இருக்குது. இந்த டோட், இந்த 3 எழுத்து தான் தாவீதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. அதனாலதான் யெகோஷுவாவை தாவீதின் குமாரன் சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மிகவும் முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் மேல் மனதுருகி பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, சாயங்கால வேளையில கர்த்தர் இப்போ அவங்க மத்தியில அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். அவங்கள பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னா மனதுருகி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த மனதுருக்கம் அப்படின்னு சொன்னாலே யார் ஞாபகம் தான் வருது, டிஜே ஜெனரனையை தான் அடிக்கடி மனதுருக்கத்தை பற்றி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த மனதுருக்கத்தை பற்றி பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது எடுங்க. அந்த வார்த்தையே ஒரு டச்சிங்கா இருக்கும். உண்மையிலே ஹி வாஸ் எ குட் ப்ராஃபெட், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியா என்ன செய்தாங்க, இருந்தாங்க. பாருங்க, இந்த மனதுருக்கத்தை பற்றி பேசும்போது இந்த மனதுருக்கம் என்ன பாருங்க. இந்த யெகோஷுவா என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜனங்களை பார்த்து சிதறடிக்கப்பட்ட ஒரு ஆட்டை போல, மெய்ப்பில்லாத ஆட்டை போல பார்த்து அவங்க மேல அவர் என்ன செய்யறாருன்னா மனதுருகி அப்படிங்கிற வார்த்தை அவர் என்ன செய்யற சொல்றார். இந்த மனதுருக்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரஹாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரஹாம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது அடிக்கடி இது கர்ப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, கர்ப்பம் என்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது, ரஹாம் அப்படிங்கிற வார்த்தை. ஆப்ரஹாம், அது ரஹாம், அது ஹே வரும், இது ஹேத் வரும், இது ஹேத் வரும். அந்த ஆப்ரஹாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஆலப் வரும், பெத், ரேஷ், அப்புறம் ஹே வரும், அண்ட் தென் ஃபைனல் மெம் வரும்.
இந்த ஹே வரும், ரஹாம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா இந்த ரஹாம் வந்து இது எதை குறிக்க அப்படின்னா கர்ப்பத்தை என்ன செய்யும், குறிக்கும் ரஹாம் அப்படிங்கிறது. அதே சமயம் மனதுருக்கம் அப்படின்னு வரும்போது அதுக்கும் என்னதான் சொல்லுவாங்க, ரஹாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த ரஹாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆழமான அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம், டீப் லவ். ரஹாம் அப்படின்னா ஆழமான அன்பு. இவர் இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் உலாவும் போது அவர் என்னத்தை வெளிப்படுத்தினார், தன்னுடைய ஆழமான ஒரு அன்பை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துறார். இந்த அன்பு வெளிப்படும் போது எப்படி அப்படின்னா, அதாவது மற்றவங்க துக்கம் தன்னுடைய துக்கமாதி எடுத்து அதுல மனதுருகிறது தான் என்னது இந்த ரகம், இந்த ஆழமான அன்பு. இன்னைக்கு நம்மளும் சில நேரம் எப்படி இருப்போம்னா, மற்றவங்க மேல ரொம்ப வருத்தப்படுவோம், மனதுருகுவோம். ஆனா மனதுருகிட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். இது மனதுருக்கம் இல்லை, இது அன்பு இல்லை. ஒரு ஆழமான அன்பு என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல மனதுருகி அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை நம்ம செய்யக்கூடியது. அவங்க மேல ஒரு ஆழமான அன்பு நம்ம என்ன செய்யறோம், செலுத்துறோம். பாருங்க, யோசுவாட்ட சாயங்கால வேளையில நிறைய வியாதியஸ்தர்கள்ட்ட வரும்போது அவங்க மேல அவர் என்ன செய்தார், மனதுருகி ஒவ்வொருத்தரையும் தொட்டு அவங்களை என்ன செய்தார், குணப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ரஹாம் அப்படிங்கிற வார்த்தை இது ஆழமான ஒரு அன்பு, ஆழமான அன்பு. இந்த ஆழமான அன்பை பற்றி ஒரு காரியம் இருக்கு பார்த்துடுங்க. இது வந்து சாதாரணமா இது நினைக்க வேண்டாம், இது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இல்லாம ஒருத்தர் மேல இந்த ஆழமான அன்பு என்ன செய்யாது, வராது. தேவன் நம்ம மேல மனதுருகணும், தேவன் நம்ம மேல இந்த ரஹாம் காட்டணும். இந்த ரஹாம் காட்டும் போது, அந்த ஆழமான அன்பு காமிக்கும் போது நம்ம கர்ப்பத்துல ஒரு குணம் உண்டாகும், ஒரு ஹீலிங்க கர்த்தர் என்ன செய்யறா, கொடுக்கிறார். பாருங்க, மனதுருக்கம் இல்லாம அந்த இடத்துல நீங்க ஹீலிங் டச் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அடிக்கடி இந்த டிஜிஎஸ் தினகரனையை சொல்லும் போது சொல்லுவாரு, மனதுருகணும். அவங்க துக்கத்தை நம்ம துக்கமாதி நம்ம ஏற்றுக்கொண்டு ஜெபித்தாதான் அங்க என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மனதுருக்கத்துல என்ன ஆகுதுன்னா, மற்றவங்களுடைய அந்த காயங்கள், மற்றவங்களுடைய வலிகளை தன்னுடைய வலி மாதிரி நம்ம பாவித்து அதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யும் போது அங்க ஒரு ஹீலிங்க கர்த்தர் என்ன செய்யற, கட்டளையிடுறார். அது வந்து ஒரு ஆழமான அன்பு இல்லாம என்ன செய்யாது, வராது. இப்போ இந்த ரஹாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அவர் நம்ம மேல மனதுருகுகிற ஒரு தேவன் ரஹாம் என்ன செய்ய காமிக்கிறார். இப்படி காமிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஹீலிங் என்ன செய்யணும், நடக்கணும். நமக்குள்ள ஒரு ஹீலிங் எங்க நடக்குது, ஹீலிங் பாருங்க. எப்பவுமே ஹீப்ரு எழுத்துக்களை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வரும்போது வார்த்தை பேசிட்டு இருந்தோம், அதாவது ஷமார் அப்படிங்கிற வார்த்தை குறித்து பேசிட்டு இருந்தோம். ஷமார் அப்படிங்கிற வார்த்தை, ஷமார் அப்படின்னா காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம், சாரி. நோவா 500 வயதான போது ஷேம் பாருங்க, இங்க வேறு சொல்லுது, நோவாக்கு 3 பிள்ளைகள். ஒருத்தன் பேர் என்னது, ஷேம், அடுத்தது ஹாம், அடுத்தது யாஃபேத். இந்த ஷேம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, பெயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷேம்னா என்னது, பெயர். அதுக்கு 2 எழுத்து தான் உண்டு. ஒன்று வந்து ஷின், அடுத்தது மெம். நான் ஃபைனல் மெம் போட மாட்டேன், நான் ஓப்பன் மெம்மே போடுறேன், அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுவிடும். ஷின்னும் மெம்மும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க, ஷேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷேம் அப்படின்னா என்னது, பெயர், நேம். ஸோ நோவா தன்னுடைய பையனுக்கு என்ன பேர் வச்சான், பெயர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், பேர் வச்சிருக்கிறான். சரி, இப்போ இந்த ஷேம் அப்படிங்கிற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் அது தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்தாதான் நம்ம அதுல இருக்கிற அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். பாருங்க, இந்த ஷேம் அப்படிங்கிற வார்த்தை வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். அதை காக்கிறதுக்கு வைக்கிறார். இந்த காத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா ஷெமார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷெமார் அப்படின்னு சொன்னா டு காட், டு ப்ரொடெக்ட்.
அதை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஷமார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ஹீப்ரூல எழுதிங்கன்னா ஷின் வரும், அடுத்தது மெம் வரும், லாஸ்ட்ல ரேஷ் வரும். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் என்னது ஷமார் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஷெமாருங்கிற வார்த்தையை இப்போ டீகோட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இந்த ஷேம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது பெயர். ஷெமார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது காத்துக்கொள். இப்போ ஆதாம் வந்து தோட்டத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளணும், நம்மளுடைய சபையை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்தை காத்துக்கொள்வது கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். ஸோ எப்படி காத்துக்கொள்வது, ஹவு டு ப்ரொடெக்ட், ஹவு டு கார்ட் தம். இப்போ இந்த ப்ரொடெக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா இதை டீகோடிங் பண்ணலாம் நம்ம. இந்த 2 எழுத்து சேரும்போது என்ன உச்சரிப்பு? ஷேம். ஷேம்னு அர்த்தம் என்னது பெயர். அடுத்தது இந்த எழுத்து என்னது ரேஷ். ரேஷ்னா தலை. நமக்கு தலை யாரு? மேசியா, யெகோஷுவா தான் நம்மளுக்கு தலை. அப்போ மேசியாவுடைய பெயர்ல, யெகோஷுவாவுடைய நாமத்துல தான் நம்ம காத்துக்கொள்ளணும். வேற ஒரு பெயர்ல என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. ஷமார், நம்ம ஒரு காரியத்தை காத்துக்கொள்ளணும், ஒரு சபையை காக்கணும் அப்படின்னா அவருடைய பெயர்ல தான் நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த எந்த டீகோடிங் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டா என்ன இருக்கணும்? வசனம் வேணும். வசனம் இல்லாம எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய பெயரை, இந்த 12 பேருக்கும் யெகோஷுவா என்ன செய்தாரா, பிதாவினுடைய பெயர் என்ன செய்தாரா, வெளிப்படுத்தினார். நீர் எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்தேன், வெளிப்படுத்தினேன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, எப்படி காத்துக்கொண்டேனா, உம்முடைய நாமத்தினாலே நான் என்ன செய்தேன், காத்துக்கொண்டேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள், நம்ம கூட இருக்கிற டீம், நம்மளுடைய குடும்பம், இதை நீங்க எப்படி காத்துக்கொள்வீங்க? அவருடைய நாமத்தினால என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளணும். ஷமார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டீகோட் பண்ணும்போது இதுக்கு ஒரு, அதாவது காத்துக்கொள்றது அவருடைய நாமத்தினால தான் காத்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வேற யாரையும் வச்சு நீங்க காத்துக்கொள்ள முடியாது. அதான் கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காத்திருக்கிறது விழித்திருக்கிறது விருதா. எவ்வளவுதான் காவலாளி வச்சாலும் சரி, அவருடைய நாமம் நம்மளை பாதுகாக்கலன்னா நம்ம ஒண்ணுமே முடியாது. ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய பெயர் தான் நம்மளை என்ன செய்யுது, பாதுகாக்குது. பாருங்க, இதே மாதிரி இந்த மாதிரி ஷேம், இந்த ஷேம் பாருங்க எப்படிலாம் வருது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில என்ன ஊதுனாரா, ஜீவ சுவாசம். சுவாசத்தை என்ன செய்யறா, ஊதுறார். இந்த சுவாசத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா நெஷாமா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. நெஷாமா. நெஷாமா அப்படின்னு சொன்னா நெஜமா நெஷாமா. தமிழ்ல எவ்வளவு ரிலேட்டடா வருது பாருங்க. நெஷாமா அப்படின்னா அது ஒரு சுவாசம். யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசம். இந்த நெஷாமால பாருங்க, இதுல நூன் வரும், அடுத்தது ஷின் வரும், மெம் வரும், அடுத்தது ஹே. இந்த 4 எழுத்து சேரும் போது அதை நம்ம நெஷாமா அப்படின்னு சொல்லி சொல்வோம். நெஷாமால இது சுவாசம். இந்த சுவாசத்தை அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்குள்ள ஊதின உடனே அந்த அந்த மண் வந்து, அந்த களிமண் இப்ப உயிரோடு ஆயிடுச்சு, ஜீவாத்மாவாயிடுச்சு. சோ இந்த நிஷாமா, அப்படி என்ன இருக்கு இந்த நிஷாமாக்குள்ள? இது யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசம். அவருடைய சுவாசம் ஒரு மண்ணுக்குள்ள வந்த உடனே ஜீவாத்மாவாயிற்று.
இந்த நிஷாமாக்குள்ள முதல் எழுத்து என்னது? நூன். நூன் அதுக்கு அர்த்தம் என்னது? ஜீவன். நூன் என்னது? ஜீவன். ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த சுவாசத்துக்குள்ள இருக்குது. நம்ம சுவாசத்துல ஒண்ணும் கிடையாது. நம்ம சுவாசத்துல நீங்க ஃபூன்னு ஊதினாலும் சரி ஒன்றும் வராது. முஸ்லிம் ஜனங்கள் அவங்க தர்கா விட்டு வெளியே வந்த உடனே அந்த வெளியில பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே ஃபூன்னு ஊதிக்கிட்டே போவாங்க. ஏதாவது நடக்குதா? ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம சுவாசத்துல ஜீவன் இல்ல, அவருடைய சுவாசம் நமக்குள்ள இறங்கணும். பாருங்க, இந்த சுவாசம் இது ஜீவன். இந்த ஜீவன் அதுக்குள்ள இருக்கு. அந்த சுவாசத்துக்குள்ள இந்த சுவாசம், இந்த ஜீவன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ரெண்டு சேர்ந்தது என்னது? ஷேம்னா என்னது? பெயர். அவருடைய பெயர்னாலதான் நம்மளுக்கு அந்த ஜீவனே கிடைக்குது. நித்திய ஜீவன் அவர் பெயருக்குள்ளதான் என்ன செய்து இருக்குது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சுவாசம், நம்ம உயிர் வாழ்றதுக்காக ஒரு சுவாசம் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சுவாசம், தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள வரணும்னா நம்மகிட்ட வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் வந்துட்டுனா அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செஞ்சு வந்துடும். பாருங்க, வாசிங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அதுக்கு பிறகு உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை, உலகத்துல தண்டனை எல்லாத்துக்கும் கிடைக்கும் சொல்லி குமாரனை அனுப்பல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படும் என்று அவரை அனுப்பினார். பாருங்க, யாரும் கெட்டு போக கூடாது. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். விசுவாசம் நித்திய ஜீவன். ஜீவன் வேணும்னா நம்ம விசுவாசிக்க. பாருங்க, நல்ல ஸ்டெப்பை கவனிச்சுக்கிடுங்க. ஜீவன் வேணும்னா நம்ம விசுவாசிக்க வேண்டியிருக்கு. யாரை விசுவாசிக்கணும்? அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன், யெகோஷுவாவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ, விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதபடியினால் பட்டாயிற்று. சோ நம்ம அவரை விசுவாசித்தோம்னா, அவருடைய நாமத்தை விசுவாசித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் வரணும் அப்படின்னா நம்ம அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க, இந்த நிஷாமா அப்படிங்கிற வார்த்தை, இந்த நிஷாமாங்கிற வார்த்தைக்குள்ளே இந்த சுவாசம் ஜீவ ஆத்மாவை நம்ம வரணும். நம்ம இப்போ உண்மையிலே நம்ம மரித்தவங்க மீது தான் இருக்கிறோம். நம்ம மண்ணான சரீரம் மீது தான் இருக்கிறோம். நம்ம உயிர் வாழ்றதுக்காக நமக்கு ஒரு சுவாசம் கர்த்தர் என்ன செய்ய கொடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய சுவாசம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம அந்த நாமத்து மேல விசுவாசம் வைக்கும் போது நமக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் என்ன செஞ்சிடறார்? கொடுத்தார். நம்ம ஜீவ ஆத்மாவை என்ன செஞ்சிடலாம்? மாறிடலாம். சோ இந்த நிஷாமா இது ஒரு சுவாசம், இது தேவனுடைய சுவாசம். அந்த சுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். So how to do that? We have to believe in the name of Yehoshua. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது then the eternal life will receive the eternal life. நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். பாருங்க, இந்த நிஷாமா, இந்த ஷேம், இந்த பெயர் எங்கெல்லாம் வருது பாருங்க. அந்த பெயர்னால தான் நம்ம காக்கப்படுவோம். நித்திய ஜீவன் வேணும்னாலும் எதுதான்? அவருடைய பெயர் தான் என்னது? நித்திய ஜீவன் நம்மளுக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அவருடைய பெயரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே, இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கட்டளை. இஸ்ரவேலே கேள், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். இங்க வேதம் சொல்லுது இஸ்ரவேலே கேள். நம்ம இந்த பாட்டு தெரியுங்களா எல்லாத்துக்கும்? ஷமா இஸ்ரேல், எல்லாம் சேர்ந்து பாட்டு படிப்போம். அந்த பாட்டு ஒரு தடவை, ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு அடோனாய் ஏகாத். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு
Adonai Echad. Once again, Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. இந்த பாடல் பாடும்போது என்ன ஆக்சுவலி செய்யறோம் நம்ம? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் சொல்றோம், நம்ம இஸ்ரவேலை கேள், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். நீங்க ஒரு செய்தி கொடுக்குறீங்க அவங்களுக்கு, அவங்கள ஞாபகப்படுத்துறீங்க, இஸ்ரவேலே நீ கொஞ்சம் கேளு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கறத என்ன செய்யறோம் நம்ம? அவங்களுக்கு அறிவிப்பை என்ன செய்யறோம்? நாங்க கொடுக்கிறோம். சரி, இப்ப இந்த இஸ்ரவேலை கேள், இந்த கேள் அப்படிங்கிற வார்த்தைய எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க? ஷமா. இஸ்ரவேலை கேள். கொஞ்சம் இந்த ரகமா அழிச்சிடலாம், திரும்ப அதுக்குள்ள நம்ம போவோம். இந்த இஸ்ரவேலை கேள், ஷமா அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஷமா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். இதுல 3 எழுத்து வரும். ஷின், மெம், அடுத்தது ஆயின். இந்த 3 எழுத்து சேரும் போது அதான் ஷமா. ஷமான்னு என்னது? கேள், ஹியர் அப்படின்னு சொல்லி வார்த்தை. இப்ப இதை டீகோட் பண்ணி பார்ப்போம். இதுல இந்த 2 என்னது? ஷேம். ஷேம்னு என்னது? நேம். இந்த இது என்னது? ஆயின். ஆயின் அதுக்கு அர்த்தம் என்னது? கண்ணு, பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப எதை பார்க்கணுமா? பேரை பார்க்கணும். இந்த டீகோடிங் சரியா மேட்ச் ஆக மாட்டேங்க பாருங்க. இங்க மீனிங் என்னது? கேள். மீனிங் என்னது? கேள் அப்படிங்கிற மீனிங். ஆனா இங்க டீகோட் பண்ணும்போது என்ன வருதுன்னா, நம்ம அவருடைய பேரை என்ன செய்ய வேண்டியிருக்குதான்? பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப டீகோடிங்ல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல கேள்னு வருது, இன்னொரு இடத்துல பாருன்னு வருது. அப்ப இந்த டீகோடிங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? வசனம் வேணும். பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யோபு 42:5. என் காதினால். இப்போ யோபு ஒரு காரியத்தை சொல்றார். என் காதினால் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனா இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்யுது? பார்க்குது. என் காதினால் உம்மை பற்றி நான் என்ன செய்தேன்? கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம யாரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கோம்? யெகோஷுவா பற்றி கேள்விப்படுறோம். ஆனா நம்மளுடைய கண் அவர் என்ன செய்ய வேண்டி இருக்குது? பார்க்க வேண்டி இருக்குது. இந்த ஷெமாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. எனக்கு இந்த டீகோடிங் பண்றதுக்கு என்னை தூண்டினது யார் அப்படின்னா, ஏஞ்சல் டிவி தாத்தா தான் தூண்டி விட்டது. அவங்க பேர் தான் எனக்கு வரவே மாட்டேங்க. எனக்கு மறந்து சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா தான். இதை ஒரு நாள் டிவி ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அங்க 7 இடிகள் தங்கள் இடிகளை முழங்கிச்சு அப்படிங்கிறதுல அந்த கேள் அப்படிங்கிறது வரும். சிங்கம் கட்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். அப்போ 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. அப்போ நான் அப்படி ஏதோ கேள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தையை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வார்த்தையோட ரகசியம் தெரிஞ்சாதான் அந்த 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ரகசியம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் கிளிக் ஆச்சு. ஆஹா, அப்போ இந்த ஷெமாங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? டீகோட் பண்ண வேண்டியிருக்குது. பாருங்க, ஷெமா அப்படின்னா கேள். நம்ம இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நேரம் வந்துட்டு யோபனுடைய கடைசி மணி நேரத்துல கர்த்தர் அவன் சொல்றான், கர்த்தாவே நான் உம்மை பற்றி நான் இவ்வளவு நாள் கேள்விப்பட்டேன், ஆனா இப்பொழுது என் கண் உம்மை காணுகிறது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம யோசுவா பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். பட் now we have to see his name. அவருடைய பேரை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி அவருடைய பேரை பார்க்கும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்க போது? நம்ம அவருடைய பேரை பார்த்தாச்சு, ஓகே, அவ்வளவுதானா? அதுக்கு பிறகு என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகிலும் இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆகிலும் யெகோஷுவா வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் அவரை பார்க்க போகிறோம். அவர் பாருங்க, நம்ம இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் சரி யாருக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, யெகோஷுவா வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அவரை பார்க்கும் போது நம்ம எப்படி ஆயிருவோமா?
அவருக்கு ஒப்பு ஆயிரும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஆயிருவோம். அப்ப இது எந்த நேரத்துக்குள்ள டீகோடிங் பாருங்க. நம்ம இவ்வளவு நாள் அவரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பட் we need to see him. Why? We need to be transformed. நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக வேண்டியிருக்குது. நம்ம மறுரூபப்பட வேண்டியிருக்குது. நம்ம மறுரூபம் அடையதுக்கு இந்த கடைசி நாட்கள்ல யாரை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களோ அவரை நீங்க பார்க்கணும். அவரை நம்ம பார்க்கணும். பாருங்க, இந்த ஷேம் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் எவ்வளவு அருமையா டேலியாது பாருங்க. இந்த பேர் தான் நம்மளை காத்துக்கொள்ளும். இந்த பேர் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. இந்த பேர் நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. நம்மளை மறுரூபப்படுத்து யோசுவா பேர் நம்மளை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு பேர் பார்த்துடுங்க. அநேக காரியங்கள் இந்த ஷேம் அப்படிங்கிற பேர்ல அடங்கி இருக்குது. கர்த்தர் சித்தமானால் இதை பற்றி தனியா நம்ம என்ன செய்வோம், ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ரஹாம், அதாவது மனதுருக்கம் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த ரஹாம் அப்படிங்கிற வார்த்தை இது ஆழமான அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆழமான ஒரு அன்பு, ரஹாம். அவர் மனதுருகினார். ஒரு வசனம் இருக்குல்ல, பாருங்க, வாசிங்க. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எவருக்கு 18 19ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இப்போ ரஹாமை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த ரஹாம் அப்படின்னா ஆழமான அன்பு, டீப் லவ். இதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ரேஷ் ஹேத், அடுத்தது மெம். நான் ஃபைனல் மெம் போடலை, ஃபைனல் தான் வரணும், நான் ஓப்பன் மெம் போட்டிருக்கிறேன். இந்த ரஹாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த 3 வார்த்தை சேர்ந்தது தான் என்னது, ஆழமான அன்பு, மனதுருக்கம். இப்போ வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ரா 33:19. அதற்கு அவர், இப்போ மோசே கர்த்தர்ட்ட கேட்கிறான், கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும்ப்பா, உம்முடைய மகிமையை எப்படியாவது பார்க்கணும் சொல்லி சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். யாரு மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ, முதல் காரியம் கிருபை. நான் யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல நான் கிருபையா இருப்பேன். யார் மேல நான் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல நான் எப்படி இருப்பேன், இரக்கமா இருப்பேன். இது உண்மைதானே? அவர் யார் மேல தயவு காமிக்க விரும்புகிறாரோ அவங்க மேல தயவை காமிப்பார். யார் மேல கிருபையை காமிக்க விரும்புகிறோ அவங்க மேல என்ன செய்வார், கிருபையை காமிப்பார். பாருங்க, இது நம்ம தமிழ்ல அப்படி வாசிக்கிறோம், இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருக்குது. ஆனா ஹீப்ருல பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்குது, யாரு மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கு அவங்க மேல கிருபையா இருக்கிறேன், யாரு மேல தயவு, யாரு மேல நான் ரஹாமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல நான் ரஹாமா இருப்பேன்னு சொல்லி போட்டிருக்குது. யார் மேல ரஹாமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல ரஹாமா இருக்கு. ரஹாம்னு என்னது, ஆழமான அன்பு. நம்ம இதுல தயவுன்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது அப்படியே ஆழமான அன்புன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா, யாரு மேல கிருபையா வைக்க சித்தமா இருக்கிறனோ அவங்க மேல கிருபை வைக்கிறேன், யாரு மேல ஆழமான அன்பை வைக்க சித்தமா இருக்கிறனோ அவங்க மேல நான் என்ன வைப்பேன், ஆழமான அன்பை வைப்பேன். இன்னைக்கு இந்த ஆழமான அன்பை தான் நம்ம மேல வைக்கணும். அந்த வைக்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அனாயிண்டிங் ஆஃப் எலோஹிம்ஸ் லவ். அந்த எலோஹிமுடைய அந்த அன்பு, அந்த ரஹாம் நம்ம மேல வைக்கணும், அவர் நம்ம மேல வைக்கணும். அந்த அபிஷேகம் நமக்குள்ள பாயணும். பார்த்துடுங்க, அந்த பாஞ்சிட்டுன்னு வைங்க, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, எப்பவுமே அழுதுகிட்டா இருப்பீங்க. பிறகு ஏன், மற்றவங்களை பார்க்க, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த மனதுருக்கம் உங்களை என்ன செய்யும், அழுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனதுருக்கம் உங்களை என்ன செய்யும், ஆழமாக பதிய வைக்கும். பார்த்துடுங்க, எனக்கு ஒரு நாள் இப்படி இந்த ஒரு வசனத்தை வாசித்திருக்கும் போது எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு இந்த வசனம் ஞாபகம் உண்டு. அதாவது தீவுகள் கர்த்தருடைய வேதத்துக்காக என்ன செய்து காத்திருக்குது அப்படிங்கிற வசனம் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, தீவுகள் கர்த்தருடைய இதுக்காக, வேதத்துக்காக காத்திருக்குது. ஆனா இப்போதான் தெரியுது வேதம்னா என்னது அப்படின்ட்டு. வேதம்னா என்னது, தோரா. அப்போ தீவுகள் தோராவுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கு, காத்து கொண்டு. யார் கொண்டு போவா, தோரா. அப்போ என் மனசுல ஒன்று வந்துச்சு, நம்ம அதை என்ன செய்யணும், கொண்டு போகணும். இந்த தீவுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த தீவுகளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய இந்த தோராவை என்ன செய்யணும், நம்ம கொண்டு போகணும்.
கர்த்தருடைய கிருபையினால அப்படி நான் என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே சம்பந்தம் இல்லாம அந்தமானுக்கு லிங்க் கிடைச்சிட்டு இப்போ அடுத்த வாரம் அங்க போறது கர்த்தர் கிருபை செய்றார். ஸோ அந்த அந்தமான் தீவுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்டா 2 நாளைக்கு முந்தைய ஒருத்தர் சொன்னாங்க, அந்தமான்ல புயல் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டோமேன்னு சொன்னாங்க. நம்ம போறது வரைக்கும் அங்க வராது. இந்த தோரா என்ன செய்யப்படணும், அங்க பிரசங்கிக்கப்படணும். அது அங்க பிரசங்கர் இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா நம்மளுக்கு என்ன எனக்கு ஒண்ணு என்ன ஆசைன்னா, நம்ம மூலமா அங்க என்ன செய்யணும், போகணும். பாருங்க, இந்த தீவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த தீவுக்கு யாரு கொண்டு போவா? நீங்களும் நானும் தான் என்ன செய்ய கொண்டு போனோம். ஏன்னா உங்களுக்கு தான் தோரா பற்றின அருமை தெரியும், எனக்கு உங்களுக்கு தான் அந்த தோரா பற்றின அருமை தெரியும். அப்போ அந்த தோராவின் அருமையை, தோராவின் அந்த மகத்துவத்தை நீங்க எடுத்து நீங்க அங்க செல்லும் போது அந்த தீவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அவங்க பெரிய வெளிச்சத்தை என்ன செய்ய முடியும், காண முடியும். நிச்சயமா பெரிய வெளிச்சத்தை காமிப்பாங்க. இதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். நான் எப்பவுமே நினைப்பேன், கர்த்தாவே எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்துக்கு தூபம் எழுப்பப்படும் சொல்லி இருக்குதா, எல்லா இடத்துலையும் மேக்சிமமான இடத்துல ஏன் மூலமா தான் அந்த தூபம் என்ன செய்யப்படணும், எழுப்பப்படணும். இதை நீங்க என்ன நினைக்கணும், கர்த்தாவே ஏன் மூலமா அநேக இடத்துகள்ல இந்த தூப பீடம் என்ன செய்யப்படணும், எழுப்பப்படணும்ப்பா. யெகோஷுவா நாமத்துக்கென்று என்ன செய்யணும், எழுப்பப்படணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆர்வம் என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம தூண்டி தரணும். பாருங்க, இந்த ஆர்வத்தை அவர் பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது, மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், யாரு மேல நான் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல கிருபையா இருக்கிறேன், யார் மேல தயவை வைக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல தயவை வைக்கிறேன். தயவுனா என்னது, ரஹாம், ஆழமான அன்பு. இந்த ஆழமான அன்பை கர்த்தர் நம்ம மேல வைக்கும் போது something is going to happen in us. நமக்குள்ள ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன காரியம்? ரஹாம்ங்கிற வார்த்தையில இன்னொரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, womb, கர்ப்பம். அப்போ இந்த ஆழமான அன்பை நம்ம மேல வைக்கும் போது நம்ம கர்ப்பத்தை கர்த்தர் குணமாக்குவார். மனதுருக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹீலிங் இருக்கும். அப்ப இந்த மனதுருக்கத்தோடு அவர் அந்த அபிஷேகத்தை நம்மகிட்ட கொடுக்கும் போது நம்ம கர்ப்பத்தை அவர் குணமாக்குவார். சபையின் கர்ப்பத்தை அவர் என்ன செய்வார், குணமாக்கி தரணும். ஹீலிங், ராஃபா. குணம்னா என்னது, ராஃபா. ராஃபாங்கிற வார்த்தையை டீகோட் பண்ணலாமா? 3 எழுத்து, ஒரு ரேஷ், பே, ஆலஃப். இந்த 3 எழுத்து சேரும் போது ராஃபா. யாராவது டீகோட் பண்ண விரும்புறீங்களா? இந்த 3 வார்த்தையை ட்ரை பண்ணுங்களேன், எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுமே. இது என்ன எழுது? ரேஷ். ரேஷ்னா தலை. நமக்கு தலை யாரு? மேசியா. ஓகே, மேசியா தான் தலை. அடுத்தது வாய், பேனா என்னது, வாய். அப்ப மேசி அவனுடைய வாய். மேசியனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. ஆலப்னா என்னது, வல்லமை. என்ன வல்லமை? சுகமாக்கும் வல்லமை. பாருங்க, எப்பவுமே இந்த யூத ரபிகள் ஒரு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தின் அர்த்தம் வேணும்னா அது ஃபர்ஸ்ட் டைம் எங்க அக்கர் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்தை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இந்த வார்த்தை எதுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த பெயர் முதல்ல எங்க கொடுக்கப்படுது அப்படின்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அதான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 20ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 17:20. இல்லையா? இல்ல 20:17 நினைக்க மாத்திருக்கோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் எல்லாருடைய கர்ப்பத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, அடைச்சிட்டாரு. யாரு நிமித்தம்? சாராள் நிமித்தம். ஆனா ஹீப்ரூல பாத்தீங்கன்னா சாராளுடைய வார்த்தை நிமித்தம் அடைச்சு போட்டாரு இருக்கும். சோ சாராளுடைய வார்த்தை நிமித்தம் அபிமலேக்குடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அடைச்சு வச்சுட்டார். வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபித்தான், பாலால் பண்ணான். அப்பொழுது எலோஹிம் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி ராஃபா பண்ணி
குழந்தை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். பாருங்க, இந்த ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அவங்களுடைய கர்ப்பத்தை குணமாக்கி ராஃபா பண்ணார். ராஃபாங்கிற வார்த்தை அங்கதான் முதல்ல என்ன செய்யுது வருது. சோ ராஃபா எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு? கர்ப்பத்தை குணமாக்குறதுக்காக. இந்த ஆழமான அன்பு இறங்கும் போது ஒரு ஹீலிங் நடக்குது. எங்க ஹீலிங் நடக்கு அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பத்துல என்ன செய்யுது? ஹீலிங் நடக்குது. எந்த கர்ப்பம்? நான் ஆவிக்குரிய கர்ப்பத்தை நான் சொல்றேன். சபைன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஸ்திரீ, அந்த சபைக்கு ஒரு கர்ப்பம் உண்டு. அந்த கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. சில கர்ப்பங்கள் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். சில சபையில பாருங்க 10 வருஷமா நடத்திட்டு இருப்பாங்க. எத்தனை ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க? 10 ஆத்மாக்கள் தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. திடீர்னு ஒரு மூணு பேர் வருவாங்க சர்ச்சுக்குள்ள. வந்தவுடனே இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டு. அந்த தடவை 3 ஆத்மாவை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. 3 வாரம் கழிச்சு 3 பேரும் நின்றுவாங்க. என்ன ஆயிட்டு? அபாஷன் ஆகி போச்சு. சபனுடைய கர்ப்பம் பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். சில சபைகள் கர்ப்பம் தரிக்கவே செய்யாது. அதாவது புது ஆத்மாக்கள் வரவே மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. அப்ப இப்ப என்ன தேவை? ஒரு ஹீலிங் தேவை, ஒரு சுகமாக்கு வல்லம் அவங்களுக்கு தேவை, ரகாம் தேவை, ஒரு ஆழமான அன்பு அந்த சபை மேல கர்த்தருடைய அந்த ஆழமான அன்பு அங்க தேவை. இந்த அன்பின் அபிஷேகம் ஒரு மனிதன் மேல இறங்கிட்டு அப்படின்னா அங்க அவங்களுடைய கர்ப்பம் என்ன செய்யும்? குணமாகும். இண்டிவிஜுவல் பர்சனுடைய கர்ப்பத்தை கர்த்தர் குணமாக்கி தேவ புத்திரர்கள் என்ன செய்வாங்களா? வெளிப்படுவாங்க. தேவ புத்திரர்கள் வெளிப்படணும். இன்னைக்கு நம்ம மூலமா தேவ புத்திரர்கள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். பார்த்துடுங்க பாருங்க, இந்த அன்பு அப்படிங்கிற காரியத்துல நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். பிலடெல்பியா இருந்தாதான் அகபா வரும். ஹபாப், டோட், அடுத்தது என்னது? ரஹாப். ஓகே, இந்த ரஹாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு ஆழமான அன்பு, அது மனதுருக்கம். கர்த்தர் சொன்னார், நான் யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவங்க மேல கிருபையா இருப்பேன். யார் மேலுடைய தயவ வைக்க சித்தமா இருக்கிறனோ அவங்க மேல தயவ வைப்பேன். இன்னைக்கு நம்ம மேல இந்த மனதுருக்கம், இந்த ரஹாம் நம்ம மேல அவர் என்ன செய்யணும்? அனாயிண்ட் பண்ணணும். கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, கர்த்தாவே இந்த எலோஹிமுடைய அனாயிண்டிங் என் மேல என்ன செய்யட்டும்? வரட்டும். நம்ம அவர்கிட்ட கேட்டாதான் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, நம்ம எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம் கர்த்தர்ட்ட. கர்த்தாவே எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கேட்கிறோம். பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி அது எல்லாம் ஒளிஞ்சு போயிருமா? அந்நிய பாஷைனாலும் சரி எல்லாம் ஒளிஞ்சு போயிரும். வரங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போயிரும். ஆனா அன்பு ஒரு காலும் ஒளியாது. அந்த அன்பின் அபிஷேகம் தான் வேணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, இந்த அன்பு நம்ம அந்த அபிஷேகம் வந்துட்டு இந்த கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுது, அவருடைய வருகை நேரத்துல அன்பு என்ன செய்யுமா? தணிஞ்சு போயிரும். ஆனா மணவாட்டி மத்தியில அன்பு தனியக்கூடாது, அன்பு பெருகணும். அன்பு என்ன செய்யணும்? பெருகணும். ஏன்னா தேவனே அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருக்க, நம்ம சிறுகவும் அவர் என்ன செய்யணுமா? பெருகணும். அந்த அன்பு நம்ம மத்தியில என்ன செய்யணும்? பெருகணும். நம்ம எவ்வளவு அவரை துதிக்கிறோமோ கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்யணுமா? நம்ம வாழ்த்தணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது பிலடெல்பியா. கர்த்தாவே எங்க சபையில பிலடெல்பியா தாங்க. பிலடெல்பியா என்னது? சகோதரர் அன்பு. சோ இந்த பிலடெல்பியா தான் இன்னைக்கு நம்ம சபைகள்ல ரொம்ப குறைபாடா இருக்கு. நம்மளுடைய குடும்பங்கள்ல குறைபாடு இருக்கு. இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மளுக்கு மாற்றி தரணும். நம்ம ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த வார்த்தைக்காக, இந்த அன்புக்காக கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய, கர்த்தாவே இந்த வருடம் எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை நான் பெற்ற வருடமாக இருக்கணும்ப்பா. அது உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை நான் பெறக்கூடிய வருடமாக இருக்கட்டும். எலோஹிம் உடைய அன்பு, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. Anointing of the Elohim's love. அந்த எலோஹிமுடைய அன்பின் அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது நீங்க சத்தம் போட மாட்டீங்க, கூச்சல் போட மாட்டீங்க. இது அமைதியா வந்து உட்கார்ந்துரும். இந்த அனாயிண்டிங் சென்சேஷன் இல்லாத ஒரு அனாயிண்டிங். உங்க மேல அமைதியா வந்து உட்காரக்கூடிய ஒரு அனாயிண்டிங். ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடி வழியாக வழிந்து அந்த வஸ்திர தொங்கலில் வடிந்து வடியக்கூடிய அந்த தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதே போல அந்த பனித்துளிக்கும் ஒப்பாய் இருக்குதுன்னு சொல்றார். எப்படி பனித்துளி இறங்கும் போது அப்படி அமைதியா இறங்குதோ அதே போல இந்த அபிஷேகம், அன்பின் அபிஷேகம் அமைதியா உங்களுக்குள்ள அமர்ந்துரும். அது தேவனுடைய அன்பு. அரைகுடம் கூத்தாடும், ஆனா நிறைகுடம் அமைதலா இருக்கும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நம்ம கர்த்தர்ட்ட கேட்க போறோம். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் யெகோஷுவா மேசியாவே, எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே துதிக்கிறோம் அப்பா.
பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நீர் எங்க மத்தியில் இறங்கி வந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட நீ இருக்கிறீர், அதற்காக நன்றி தேவன். இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நீங்க ஜெபிக்கிறேனப்பா. யார் மேல நான் கிருபியா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவங்க மேல ஹேனா இருக்கிறேன். யார் மேல ரகம் வைக்க சித்தமா இருக்கிறனோ அவங்க மேல ரகம் வைப்பேன்னு சொன்னீங்களே. எங்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய ரகம் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய அன்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீர், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னீர். ஆனா அவங்களோ உண்மை உதாசீனம் பண்ணாங்க. ஆனா நாங்க ரிட்டன் உங்களை பார்த்து நாங்க சொல்ல விரும்புறோம், we too love you Lord. நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. அகப்தியத் கேம், நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க நீங்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கடைசி ஒரு பாடல் ஹல்லேலூயா பாட்டு நம்ம பாடி ஆரோனிக் பிளெஸிங் பண்ணி அப்புறம் நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Toda Yehoshua, 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 toda Yehoshua. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Evareka Adonai, Vaishmareka, Yair Adonai Panaveleka, Vihuneka, Isa Adonai Panaveleka, Vayasem Leka, Shalom. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless us all. Thank you very much. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.